உங்க வேலையை விட்டுட்டு முழு நேர இயற்கை விவசாயியா மாறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு முடிவெடுங்க. நானும் அப்படிதான் இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, யார்றா அவன் இத இப்படி சொல்றான் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் யாருன்னா என் பேர் அரவிந்த். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். கடந்த 10 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரசாயன விவசாயம் சுத்தமா தெரியாது. நான் காய்கறி இயற்கை முறையில விளைவிச்சிருக்கேன். அணிநிழல் காடு உருவாக்கியிருக்கேன். மீன் வளர்த்துருக்கேன். கோழி வளர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நெல் விவசாயத்துல ஆத்தூர் கிச்சிலி சம்பா பண்ணியிருக்கேன். தூய மல்லி பண்ணியிருக்கேன். மிளகு சம்பா பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்ல விலைக்கும் வித்துருக்கேன். இது இல்லாம நான் கீரை விவசாயம் பண்ணியிருக்கேன். கீரையை எடுத்து கொண்டு போய் தஞ்சாவூர்ல ரோட்ல போட்டு வித்துருக்கேன். இந்த 10 வருஷமா செஞ்சுட்டு நம்ம வந்து இயற்கை விவசாயத்துல பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டோமா அப்படின்னு என்ன கேட்டா, இப்போ வரையும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி நான் ஆகல. அப்ப என்ன மாதிரி இருந்திருந்தா இது சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு மெத்தடு நாங்க செஞ்சு பார்க்க போறோம். இந்த முறை தான் அப்ப எதிர்காலம் வந்து இப்ப வந்து உணவு நெஞ்சா இருக்கு. தண்ணி வந்து மாசா இருக்கு. காத்தும் மாசா இருக்கு. ரசாயனம் இல்லாத உணவு கொடுத்தாதான் ஆரோக்கியமான குழந்தைகள் உருவாக்கும். அப்ப இதுதான் சரியான தீர்வு. அதை என்ன முறையில செயல்படுத்தினா அது வெற்றிகரமா ஆகுங்கிறத நாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப கடைசியா ஒரு முயற்சி பண்ணலாம்னு இருக்கோம். இதான் இப்ப இந்த முயற்சி தான் வெற்றிகரம் ஆகும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சின்ன சின்ன பதிவா பதிவிட்டுட்டு அது எப்படி நம்ம நடைமுறை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அது எப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல நம்ம சேனல் இயற்கை விவசாய சேனல்கள் தான் பஞ்சகவ்யா, மீனமிலம், மைக்ரோ நியூட்ரியன்ட், மேக்ரோ நியூட்ரியன்ட், லீபிக் தியரி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை நீங்க ஒரு சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல் கிடைச்சிரும். என்னன்னா மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட்னா அதுக்கு என்ன கொடுக்கலாம், புளிய இலையில சிங்கு சத்து இருக்கு, இலையில போரான் சத்து இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எங்க பார்த்தாலும் கிடைக்கும். பஞ்சகவி எப்படி செய்யறது, மீன் எப்படி செய்யறது, நம்ம போற போக்குல நம்ம சேனல்ல கத்துக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் இந்த சேனல் எதை பத்தினதா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க புதுசா இப்ப ஐடி கம்பெனில இருந்தோ மற்ற இடத்துல இருந்து புதுசா வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு அவங்க நிறைய தடுமாற்றங்களை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி தடுமாற்றங்களை நான் ஏகப்பட்டு சந்திச்சிருக்கேன். என்ன மாதிரியான கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்க நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்க. நான் ஒரு வாரமும் சின்ன சின்ன விவசாயிகளோட அனுபவத்தை சின்ன சின்ன கதையா நான் உங்களுக்கு போடுறேன். என்ன மாதிரியான நம்ம கண்ணுக்கு தெரியாத சிக்கல்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது புதுசா இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கு. இயற்கை விவசாயமா முழுசா வந்தா நடைமுறை சிக்கல் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. அது நம்ம சேனல்ல இருக்கும். ஒரு மீன் குளம் வெட்டுறப்ப என்ன சவால் சந்திச்சோம், மீனை விற்கிறப்ப என்ன மாதிரியான சவால்கள் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல இருக்கும். இதை தாண்டி புதுசா இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு இப்ப என்னோட அனுபவத்துல நான் பார்த்த சவால்கள் சிக்கல்கள்ல இந்த மாதிரியெல்லாம் தகுதிகள் இருந்தா இவங்க வந்து இயற்கை விவசாயத்துல சஸ்டைனபிளா இருக்கலாம். இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா வந்து இயற்கை விவசாயத்தை விட்டுட்டே போயிடுவாங்க அப்படின்னு என்னோட அனுபவத்துல நான் சில தகுதிகள்லாம் வரையறுத்து வச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல பதிவிடுறேன். பார்த்து தெரிஞ்சுங்க. இது நம்ம குளம். நடைமுறை சிக்கல்களும் சவால்களும் நிறையா இருக்கும். நல்ல அதில் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. பாருங்க, அந்த மூலையில் ஒரு பைப் இருக்கா, வெள்ளை கலர் பைப். அது அங்கேருந்து மழை தண்ணி பெஞ்சிச்சுன்னா இந்த கொள்ளைக்குள்ளே வந்து அந்த தண்ணி வடிகிறதுக்காக அந்த பைப். அதே மாதிரி இந்த மூலையில் ஒரு பைப் உண்டு. அது இந்த இவ்வளோ தரிசு கொள்ளைகள் இருக்கு பாருங்க. மழை நல்லா பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா இந்த கொள்ளையிலேருந்து இந்த குட்டைக்கு பாய்கிற மாதிரி இங்கே ஒரு பைப் வச்சுருந்தேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல பைப் வச்சுருந்தேன். அந்த பைப்பு பாருங்கள் உடஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடச்சிருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று உடச்சி போட்டுருக்கேன், இங்கே ஒன்று உடச்சி போட்டுருக்கேன். இங்கே ஆடு மேய்க்குப்பாங்க. ஆடு மேய்க்க வர்றவங்க இதை பாதியாக்கி இங்கே பாருங்கள், இங்கே டீலாம் குடிச்சிட்டு எவ்வளோ கவர் போட்டிருக்காங்க. இதை பாதையாக்கி இப்படியே இறங்கி தண்ணி மொண்டிருக்காங்க. அப்போ இதை உடச்சிருக்காங்க. உடச்சது யாருன்னு நமக்கு தெரியாது. கேட்டால் நான் இல்லை நீ இல்லைம்பாங்க. இப்போ இதனால் நமக்கு என்ன சிக்கல்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்போட விலை எப்படி பார்த்தாலும் ஒரு 700 வரும். 700 800. லோக்கல் பைப் வாங்கினா கூட 800 வரும். இதை முழுசாக நம்ம பறித்து போடுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் கூலி 600. அதுக்கு டீ செலவு ஒரு 25. வேலையாட்காரங்க டீ செலவு 25. இந்த பைப்பு ஒரு 700. டக்குன்னு இது மாதிரி ஒரு 1300 செலவாகும். இதெல்லாம் ஒரு விவசாயியாக இருந்து பார்க்குறப்ப எவ்வளோ வருத்தத்தை தரும்னு நினச்சி பாருங்கள். நன்றி, வணக்கம்.